ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து, ஒருவாறாக அருள்மொழிவர்மனுக்கு முழு பிரஜை திரும்பிய ஒரு காலகட்டத்திலே இத்தனை காலம் இதுகாரும் சக்கரவர்த்தியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாமல் போனதே என்று வருத்தப்பட்டு அதன் மேலீட்டினால் இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான். ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான். பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் 4 நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன் பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன. அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து, ஐயா, தங்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை இந்த சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் அனைவரும் பெரும் பாக்கியமாக கருதுவோம். தாங்கள் திரும்பவும் இங்கு வந்து ஒரு வாரம் தங்கி உடல் வலிவு பெற்றுப்போவது நலம் என்றார். குருதேவரே, நான் திரும்பி வருவேன் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. இல்லாவிடில் இவ்வாறு மற்ற பிக்ஷுக்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டிருக்க மாட்டேன் என்றான் இளவரசன். படகு நகரத் தொடங்கியதும் சேந்தன் பூங்குழலி இருவரையும் மாறி மாறி பார்த்து, இக்கால்வாயின் வழியாக நீங்கள் என்னை அழைத்து கொண்டு வந்தபோது நீங்கள் தேவலோகத்தவர்கள் என்றும் சொர்க்கத்துக்கு என்னை அழைத்துப் போகிறீர்கள் என்றும் எண்ணியிருந்தேன். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். சந்நியாசி மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள். போனால் போகட்டும். கடலில் நீந்தி கை சளைத்து நினைவிழந்து போனதிலிருந்து நடந்ததையெல்லாம் உங்களிடம் கேட்க வேண்டும். அதற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் எனக்காக காத்திருப்பவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றான் இளவரசன். இருவரையும் பார்த்து அருள்மொழிவர்மன் கேட்டபோதிலும் பூங்குழலி வாய் திறக்கவில்லை. சேந்தன் அமுதன்தான் மறுமொழி கூறினான். குந்தவை பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் ஆனைமங்கலத்துக்கு வந்திருப்பதையும் அங்கிருந்த நந்தி மண்டபத்துக்கு வந்து காத்திருப்பதையும் தெரிவித்தான். ஆஹா, எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விடும் அந்த பெண்ணை எதற்காக இளைய பிராட்டி இங்கேயும் அழைத்து வந்திருக்கிறார்? சேந்தன் அமுதன், ஐயா, தமிழ்நாட்டு பெண்களிடையே இப்போது ஒரு ஜுரம் பரவி கொண்டிருக்கிறது. புனிதமான சைவ சமயத்தை விட்டுவிட்டு புத்த மதத்தைச் சேர்ந்து பிக்ஷுணிகள் ஆகப் போவதாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அப்படி யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? கொடும்பாளூர் இளவரசி அவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். இதோ இந்த பெண்ணரசியும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். 2 பேர்தானே? அமுதா, அதனால் சைவ சமயத்துக்கு நஷ்டம் வந்து விடாது. இலங்கையில் பிக்ஷுணிகள் தவ வாழ்க்கை நடத்தும் மடங்கள் பலவற்றை நான் அறிவேன். வேண்டுமானால் நானே இவர்களை அழைத்து போய் சேர்த்து விடுகிறேன் என்று பொன்னியின் செல்வன் கூறவும் சேந்தன் அமுதன் நகைத்தான். பின்னர் கடலிலிருந்து இளவரசனும் வந்தியத்தேவனும் கரை ஏறியதிலிருந்து நிகழ்ந்தவற்றையெல்லாம் சேந்தன் அமுதன் தான் அறிந்த வரையில் கூறினான். பொன்னியின் செல்வன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு வந்ததுடன் தன்னுடைய ஞாபகங்களையும் ஒத்து பார்த்து கொண்டு வந்தான். அதோ நந்தி மண்டபம் என்று பூங்குழலி கூறியதும் இளவரசன் அவள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினான். படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தில் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன. பூங்குழலி சுட்டிக்காட்டிய இடத்தில் கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது. படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் 2 ஓரங்களிலும் 2 நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிறந்த வேலைப்பாட்டுடனும் ஜீவ கலையுடனும் விளங்கிய அந்த நந்தி பகவானுடைய சிலைகளை இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த சிலைகளின் முக்கியம் பற்றியே அம்மண்டபத்துக்கு நந்தி மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. வருஷத்துக்கு ஒருமுறை வசந்த உற்சவத்தின் போது திருநாகை காரோணத்து காயாரோகண சுவாமியும் நீலாயதாட்சி அம்மனும் அந்த மண்டபத்திற்கு விஜயம் செய்து கொலுவீற்றிருப்பது வழக்கம். அப்போது மக்கள் திரள் திரளாக அங்கே வந்து சேர்வார்கள். உற்சவம் பார்த்துவிட்டு நிலா விருந்தும் அருந்திவிட்டு திரும்பிச் செல்வார்கள். நகரத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தபடியால் மற்ற சாதாரண நாட்களில் இங்கே ஜனங்கள் அதிகமாக வருவதில்லை. படகு மண்டபத்தை நெருங்கியது.
மண்டபத்தில் இருந்த இரு பெண்மணிகளையும் பார்த்த பிறகு இளவரசனுக்கு வேறு எதிலும் பார்வையும் செல்லவில்லை, கவனமும் செல்லவில்லை. படகு நெருங்கி வந்தபோது இளைய பிராட்டி குந்தவை படிகளில் இறங்கி கீழ்ப்படிக்கு வந்தாள். வானதியோ மண்டபத்திலேயே தூண் ஒன்றின் பின்னால் பாதி மறைந்தும் மறையாமலும் நின்று கொண்டிருந்தாள். படித்துறை அருகில் வந்து படகு நின்றது. இளவரசன் இறங்குவதற்கு படகில் இருந்தபடி சேந்தன் அமுதனும் படியில் நின்றபடி இளைய பிராட்டியும் உதவி செய்தார்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கிச் செலுத்திக் கொண்டு போய் சிறிது தூரத்தில் நிறுத்தினார்கள். தம்பி, எப்படி மெலிந்து விட்டாய் என்று குந்தவை கூறியபோது அவளுடைய கனிந்த குரலிலே கண்ணீர் கலந்து தொனித்தது. பொன்னியின் செல்வன், என் உடம்பு மெலிவிருக்கட்டும் அக்கா, உன் முகம் ஏன் இப்படி வாடியிருக்கிறது? என்னை கண்டதும் உன் முகம் தாமரை போல மலருவது வழக்கமாயிற்றே, இன்றைக்கு ஏன் உன் முக சந்திரனை மேகம் மறைத்திருக்கிறது? உன் கண்கள் ஏன் கலங்கி இருக்கின்றன? ஆஹா, உன் உள்ளத்தை புண்படுத்தி வேதனையளித்த எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் எனக்கு அவ்வளவு அவசரமாக ஓலை அனுப்பியிருக்க மாட்டாய் என்றான். ஆம் தம்பி, எத்தனையோ அவசரமான விஷயங்கள் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை வேண்டாமென்று தள்ளிய வள்ளலே, இந்த கருங்கல் சிம்மாசனத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள் என்றாள். பொன்னியின் செல்வன் உட்காரும்போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக் கொண்டான். குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தாள். அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது. இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை, தம்பி, உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது. சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது என்று செய்தி அனுப்பினார். அது சரியல்ல. ஜுரம் உன்னை வாட்டி எடுத்திருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை. ஆனைமங்கலம் வந்த பிறகு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாகச் சென்று கொண்டிருந்தது என்றாள். அக்கா, என்னை இங்கு வருவித்தது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். கடுமையான ஜுரத்திலேயும் கூட உன்னுடைய ஓலைதான் என் மனதை வருத்திக் கொண்டிருந்தது. அந்த ஓலையை ஒருவரிடம் அனுப்பியிருந்தாயே, அந்த வாணர்குலத்து வந்தியத்தேவரைப் போன்ற தீரரை நான் பார்த்ததே இல்லை. தனையோ விதமாக அவரை சோதித்தேன், எல்லாவற்றிலும் தேறிவிட்டார். அவர் இப்போது எங்கே அக்கா? குந்தவையின் முகச்சந்திரனை மறைத்திருந்த மேகத்திரை சிறிது அகன்றது. பவள இதழ்கள் திறந்து முத்துப்பற்கள் தெரியும்படி புன்னகை பூத்து, தம்பி, அவரை பற்றி இப்போது என்ன கவலை? வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன என்றாள். என்ன அப்படி பேசுகிறாயக்கா? உனக்கு அதிருப்தி அளிக்கும்படி நடந்து கொண்டாரா? இல்லை இல்லை, நான் ஏன் அதிருப்தி அடைய வேண்டும்? உன்னை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்களித்தார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றி விட்டார். அதற்காக அவர் செய்த தந்திர மந்திரங்களையும் கைகொண்ட சூழ்ச்சி வித்தைகளையும் நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அவர் எங்கே அக்கா? நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று தெரிந்ததும் வந்தியத்தேவரும் உன்னிடம் வந்திருப்பார் என்று எண்ணினேன். எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டுவிடும் இந்த பெண்ணரசி அல்லவா வந்திருக்கிறாள். இவள் எவ்வளவு தைரியசாலி ஆகிவிட்டாள் என்பது உனக்கு தெரியாது. தம்பி, நேற்று நமது முதன் மந்திரியின் யானை இவளை தன் துதிக்கையால் தூக்கி எறிந்தது. மேலே அம்பாரியில் இருந்த என் மடியிலேதான் எறிந்தது. ஆனால் அது அவளுக்கு தெரியாது. அப்போது எவ்வளவு தைரியமாயிருந்தாள் என்பதை நீ பார்த்திருந்தால் போதும். உன்னுடைய தோழியின் புகழை நிறுத்திக்கொள். என் நண்பரை பற்றி சொல். அவரை பற்றி என்ன சொல்வது? அவர் வந்த காரியமாகிவிட்டது. திரும்பி அவருடைய எஜமானன் ஆதித்த கரிகாலனிடம் போய்விட்டார். அப்படியானால் அவர் வாக்கு தவறிவிட்டார். தாம் காஞ்சிக்கு போகப் போவதில்லை என்றும் சோழ நாட்டிலேயே இருந்துவிடப் போவதாகவும் கூறினாரே, அதெப்படி சாத்தியம்? சோழ நாட்டில் இருந்து அவர் என்ன செய்வது? இங்கே உள்ளவர்களின் கதியே நாளைக்கு என்னாகும் என்று தெரியாமல் இருக்கிறது. அவர் பேரில் உனக்கு அவ்வளவு பிரியம் இருந்தால் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவருடைய முன்னோர்கள் ஆண்ட சிற்றரசை அவருக்கு திருப்பிக் கொடுக்கும்படி செய்துவிட்டால் போகிறது. சிற்றரசை வைத்துக்கொண்டு அந்த மகாவீரர் என்ன செய்வாரக்கா? எல்லா சிற்றரசர்களும் என்ன செய்கிறார்களோ அதை அவரும் செய்கிறார். நீதான் இலங்கா ராஜ்யம் வேண்டாம் என்று மறுத்தாய். அதுபோல அவரும் வேண்டாம் எனச் சொல்லுவார் என்று நினைக்கிறாயா? இளவரசன் இளநகை புரிந்த வண்ணம், அக்கா, இலங்கை ராஜ்யம் வேண்டாம் என்று நான் சாட்சிகள் வைத்துக்கொண்டு மறுத்திருக்கிறேன். அப்படியிருந்தும் என் மீது குற்றம் சாட்டி சிறைப்பிடித்து கொண்டு வர தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்படுத்த முடியும்? தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து
மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். போலி பசப்பு இல்லாத பெண் பூங்குழலி கொஞ்சமும் தயங்காம தான் மனசை திறந்து காட்ட முற்பட்ட போது, உன் மனசுலையும் என் மனசுலையும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லைன்னு வெளிப்படையா பொன்னியின் செல்வர் சொல்லிட்டார் அல்லவா. தன் ஏமாற்றத்தை அடக்கிக்கிட்டு, பழையாறை அரண்மனையில் வானதி தேவி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படி சொல்வீங்களான்னு கேட்டான். அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிட பார்க்குறாங்க. சோழ சிம்மாசனத்தில் அமர விரும்பி அத்தகைய ஆசை அவளுக்கு இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பல்லன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா விளக்கிடுறார் அருள்மொழிவர்மர். நந்தி மண்டபத்தில் எனக்காக யார் காத்திருக்காங்கன்னு அவர் கேட்குறார். சேந்தன் அமுதன் தான் மறுமொழி சொல்கிறான். பூங்குழலி வாயை திறக்கல. பார்த்தீங்களா நேயர்களே, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றிய பகுதியில் ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்த பல சுவையான செய்திகளை தந்திருந்தார் ஆசிரியர். ஆனைமங்கலத்து நந்தி மண்டபம் நம் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது. வரைபடத்தை பாருங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம் ஒரே நேர்கோட்டில். திருவாரூருக்கு கிழக்க கீவளூர் என்கிற கீழ்வேளூர் இருக்குது. முருகப்பெருமான் பூஜித்த தலம். இடையூறு நேராதபடி காவல் காக்க மகா காளி யானை மேலே ஏறி வந்து பூஜித்த தலம் ஆனை மாகாளம். ஆனைமங்கலம் என்ற பேரு இந்த அடிப்படையில் வந்திருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. கீழ்வேளூருக்கு வடகிழக்கே உள்ள குக்கிராமம். இந்த நெடுங்கதையில் அதிகமாக கேள்விப்படாத சில களங்களை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிகளை கல்கியார் அமைச்சுக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். அரிய பயனுள்ள தகவல்கள் சென்று சேரணும். இது அன்னாரின் உயரிய நோக்கம். முதற் பராந்தகனின் ஆட்சி காலத்தில் ஆனைமங்கல கிராம தலைவன் பகைவர் கைப்பற்றியிருந்த ஆனைரைகளை மீட்க போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அவனது நினைவா நடுகள் அமைச்சு அந்த வீரச் செயலை கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. அவன் பேரு வேட்டுவதியரையர் வானகோவரையரான ஆனைமங்கலமுடைய கள்ளன் தாழன். செயற்கை சுமையாகவும் இயற்கை சுகமாகவும் இருக்கிற அடிப்படை உண்மையை ஆசிரியர் அப்பப்போ நுட்பமாக சுட்டி காட்டிக்கிட்டு வரார். பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனும் பாட்டனார் மலையமானும் மாமல்லபுர கடற்கரையில் 2 பாறைகளை சிம்மாசனங்களாக கருதி உட்கார்ந்து உரையாடினதை பார்த்தோம். தென்திசை மாதண்ட நாயகர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் வீரர்களின் களியாட்டங்களை அடிமரத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ரசித்ததையும் பார்த்தோம். நந்தி மண்டபத்தில் இலங்கையின் பொற்சிம்மாசனத்தை வேண்டாம்னு சொல்லிட்ட தம்பியை கிண்டல் பண்ணின குந்தவை கருங்கல் சிம்மாசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காரும்படி கேட்டுக்கிறார். இந்த குறுகிய கால நிகழ்ச்சிகளால் இளைய பிராட்டியின் மனமாற்றத்தை கவனிச்சுக்கிட்டு வரும். பக்குவம் பெற எத்தனையோ காரணிகள் தேவைப்படுதே. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.